கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய தேவனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று இந்த இடத்துல வசனமான சொல்லப்பட்டிருக்கிறது. அது இரண்டாவது பகுதி, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பாவியான மனிதன் எப்படி நன்மையை கெடுப்பான், அவன் எப்படி இருப்பான், குடும்பத்தில் இருந்தால் அந்த ஒரு பாவியான மனிதன் தன் குடும்பத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும், சபையில் இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால் நாம் பாவியாக என்ற காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. பாவியான ஒரு மனிதன் என்று சொன்னால், பாவம் என்று சொன்னால் தவறு விட்டவர்கள், சரியாக தவறு விட்டவர்கள், இலக்கை தவறு விட்டவர்கள் என்று சொல்லி பொருளாக சொல்லப்படுகிறது. அப்படி எப்படி தவறி விட்டவர்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி கூட்டி பேசினார்கள் அல்லது குறைத்தோ அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 32, 33 நாம் பார்ப்போம். இந்த சங்கதியை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வர சொல்லி எகிப்திலிருந்து கிளம்புகிறார்கள். வனாந்தரத்திலே வருகிற பொழுது கானான் தேசத்தை நெருங்கும்படியாக வருகிறார்கள். அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது, அவர்கள் வீடுகளிலே மச்சி வீடுகளிலே குடியிருக்கிறார்களா அல்லது கூடாரத்திலா அல்லது சாதாரண வீடுகளில் குடியிருக்கிறார்களா என்று போய் பாருங்கள். அந்த தேசம் எப்படி விளைநிலங்கள்லாம் இருக்கிறது, அந்த பழங்கள், அந்த தேசம் எப்படி இருக்கிறது, அந்த மனிதர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்படியாக ஏவுகாரரை அனுப்பும்படியாக தேவன் கட்டளை கொடுக்கிறார். அதே போல் 12 பேர் அந்த கானான் தேசத்தை சுற்றி போகிறார்கள். சுற்றி போயிட்டு வந்தவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மதிக்காமல் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் என்று சொல்லி 32, 33 நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார் என்று சொல்லி வசனமான சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அவர்கள் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும், கூக்கர்லிட்டு புலம்புகிறார்கள். 14வது வசனம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்கர்லிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த துர்ச்செய்தியை பரம்ப செய்தனாலே ராமுழுதும் அழுது கொண்டு புலம்பு கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, அதை போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க, மற்றது எதுவும் இது பண்ண வேண்டாம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், யார் என்று சொன்னால் சிலர் என்று சொல்லி வசனமான சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோசுவா, காலேபு, இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள், துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கானான் தேசத்தை கொடுக்கும்படியாக தேவன் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர்கள் யுத்தத்தை நடக்கிறது யார் என்று சொன்னால் தேவன் தான் நடத்துகிறார். இவர்கள் சும்மா போய் நிற்க போகிறாங்க சப்போர்ட்டுக்கு, அவ்வளோதான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காமல் இவர்களாக துர்ச்செய்தியை பரம்ப செய்து அந்த இஸ்ரவேல் சபை நடுவிலே புலம்பலையும் அழுகலையும் ஏற்படுத்துகிறார்கள். அது போய் நம்மளால் மேற்கொள்ள முடியாது, அவர்களால் ராட்சத பிறவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் அதுக்கு போய் நம்ம எளிதாக பிடித்து கொள்ளலாம், அது தேவன் நம்மளுக்கு தருவார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்காமல் மனிதன் அந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா துர்ச்செய்தியை பரம்ப செய்தார் என்று வசனம் சொல்லுது. இதனால் அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே அந்த இஸ்ரவேல் சபையில் என்ன நடக்கிறது, புலம்புலும் அழுகை, ராமுழுதும் அழுகிறார் என்று வசனம் சொல்கிறது. அதுவும் இல்லாமல் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனாமானால் நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள்
செத்தாலும் நலம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு மன ஒடிந்து முறுமுறுக்கிறார்கள், தேவனை பரிசு பார்க்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அந்த இஸ்ரவேலிலே அந்த 10 பேர் துர்ச்செய்தி பரமதினாலே இங்கே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் ஜனங்கள் பேசுகிறார்கள். மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஆனால் யோசுவும் காலேப்பும் என்ன சொல்வார் என்று சொன்னால் 30 வசனம், என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 30 வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான் என்றார்கள். காலேப்பு பார்த்தீங்களா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, இதை நான் போய் எளிதாக ஜெயிச்சிடலாம், இது எளிதாக மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோடு போயிட்டு வந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் நம்மளை பார்க்கிலும் பலவான்கள் என்று சொல்லுகிறார். இத்தனை நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி வருகிறார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர் வழிநடத்தி வருகிறார். மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார். தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய நன்மை எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டுக்கொண்டு, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் விசுவாசியாமல் போனதனாலே ஜனங்கள் முறுமுறுத்து அந்த இடத்துல சோர்ந்து போகிறார்கள். பாவியான மனுஷன் இப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்னொரு சங்கதியை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 27லேருந்து 31 வரைக்கும் நாம் பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் சமஸ்த தேசமானது 2ஆக பிரிகிறது. ரெகோபெயாம் ஒரு பக்கமாக, யெரொபெயாம் ஒரு பக்கமாக ஆட்சி செய்கிறார்கள். யெரொபெயாம் பிரித்து கொண்டு சமரியா தேசத்திலே அவர் போகிறார். அவர் போய் அந்த இடத்திலே அவர் தேசத்திலே அந்த ராஜாவாக இருக்கும் பொழுது, இவர்கள் மறுபடியுமாக எருசலேமுக்கு போய் அவர் தேவனை தொழுது கொண்டார்களானால், அவர்கள் மறுபடியுமாக அந்த இடத்திலே போய் நம்மை கொண்டு போடுகிறார் என்று சொல்லி தாண்டிலும் பெத்திலும் ஒரு கன்றுக்குட்டியை ஸ்தாபித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 28வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் என்று சொல்லி வசனமான சொல்லப்படுது. இது பாவமான செயலாக இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலர்களை 2ஆக பிரித்து யெரொபெயாம் கொடுக்கிறார். அவர் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்களை தேவனுக்கு முன்பதாக நடத்துவதை விட்டுவிட்டு யோசனை பண்ணுகிறார். எப்படி இந்த ஆட்சியை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்வது, தம்முடைய உயிரை எப்படி காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். யோசனை பண்ணுகிறார், எப்படி பாவம் செய்கிறது என்று சொல்லி யோசனை பண்ணி, உன்னை ஒரு கன்றுக்குட்டி, பொன்னினால் செய்த ஒரு கன்றுக்குட்டி, உன்னை பெத்தலிலும் உன்னை தானிலும் வைக்கிறார். அது வைத்தது, அது ஜனங்கள் தான் அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால நலமாக இருக்கும். ராஜாவுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி அதுக்கு பண்டிகைகள் பலிகள் எல்லாம் இட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே என்ன சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவன் என்ன செய்தார், சங்காரம் பண்ணினார் என்று சொன்னது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் கொண்டு போட்டார். யூதா ஜனங்கள் மாத்திரமே அந்த இடத்துல மீதி இருந்தார்கள். பென்யமீன், யூதா கோத்திரம் இது மட்டும் மீதி இருந்தது. மற்ற எல்லாரும் சங்காரம் பண்ண. ஏன்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். யெரொபெயாம் அவர் போட்ட விதை எல்லா ஜனங்களும் அழிக்கும்படியாக நடந்து விட்டது. தேவன் எல்லாத்தையும் அழித்து போட்டார். அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ராஜா பாவியான மனுஷனாக இருந்ததினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்தார்கள். தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். யாத்திரை 20வது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை என்று வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், வானத்திலும் சரி பூமியிலும் சரி எதில் இருந்தாலும் சரி எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் ஒரு கன்றுக்குட்டி, அதுவுமில்லாமல் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து வந்த கன்றுக்குட்டி என்று சொல்லும் பொழுது அது எவ்வளோ ஒரு பாவமான ஒரு செயலாக இருக்கிறது. தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் பாவம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை நம்பி வந்த ஜனங்களையும் பாவம் செய்ய வைக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ ஒரு மோசமான பாவம், மோசமான ஒரு இருதயமாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல வனாந்தரத்தில் அந்த 10 பேர் செய்த அந்த பாவம், துர்ச்செய்தி,
பரம்பச்சு அந்த துர்ச்செய்தினால எல்லாரும் புலம்பி தேவனுக்குமா முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த ராஜா பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்கிறது இல்லாமல் தன்னை நம்பி வந்த ஜனங்களையும் அவர் பாவம் செய்ய வைக்கிறார். தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்கிறது. தேவனுக்கு கொடுத்த முதல் பிரமாணத்தை அவர்கள் மீறுகிறார்கள். இது எவ்வளோ ஒரு பாவமான செயலாக இருந்து தேவன் அவர்களை அழித்து போட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நாம் இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போம். என்னாகமும் 16வது அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது கோராகு, தத்தான், அபிராம், இந்த சம்பவம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நாம் அநேக நேரங்களில் கேட்டிருப்போம், படித்திருப்போம். இந்த 3 நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரிய பட்டத்துக்காக, ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரிய பட்டத்துக்காக சிலரை தூண்டிவிட்டு இவர்களும் பாவம் செய்து அவர்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படியாக தூண்டி 250 பேரை என்ன செய்தது, பூமி வந்து 2ஆக பிளந்து அந்த 250 பேரை விழுக்கி போட்டது என்ற வசனம் இந்த அதிகாரம் முழுவதும் இந்த சம்பவமானது நடக்கிறது. அந்த 3 பேர் அந்த ஆசாரிய பட்டத்துக்காக லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபின் வம்சத்தாரில் எலியா குமாரனாகிய தத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஊனையும் கூட்டிக் கொண்டு அந்த ஆசாரிய பட்டத்துக்காக கோராகு ஆசைப்பட்டு அதை இச்சித்து இவர்களை ரூபன் புத்திரில் இருக்கிற எல்லாம் தூண்டிவிட்டு அங்கே இருக்கிற அவங்களுக்கு சேர்ந்த ஜனங்களெல்லாம் தூண்டிவிட்டு மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். அந்த சமமான இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த இடத்துல எதிர்த்து நின்னாலும் மோசை வந்து அந்த இடத்துல அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். சகோதரரே, இதை நீங்கள் செய்ய வேண்டாம், இது தேவனுக்கு விரோதமாக செய்ய வேண்டாம். தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டார், லேவியர் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவனுக்கு சேவை செய்யும்படியாக லேவி புத்திரர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது, அவர்களை கண்டிக்கும் பொழுது அவர்களை கேட்காமல் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் வந்து மரிக்க வேண்டும், இவர்கள் மரிப்பது எல்லா மனிதரை பார்க்கிலும் இவர்கள் அந்த மாதிரி மரிக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் அதை சொல்லும்படி சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது மோசே அதை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமாக அவர்களை சார்ந்த எந்த பொருளையும் அவர் பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது, எல்லாம் விலகின்னு சொல்லும்போது அந்த 250 பேரை பூமி 2ஆக பிளந்து அப்படியே மூடிக்கொண்டது. உயிரோடு புதைக்கப்பட்டால் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உள்ளே போயிட்டாங்க. அந்த கோராக ஒரு மனிதனாலே பாருங்க 250 உயிர் போயிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கிறார். தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக லேவி புத்திரரை தான் தெரிந்து கொண்டார். மற்ற யாரையுமே அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் ஆசாரிய பட்டத்துக்கு ஆசைப்பட்டு அந்த 250 பேரை உயிரே போயிடுச்சு. தேவனுக்கு விரோதமாக செய்து உயிர் போயிடுச்சு. மோசைக்கு முறுமுறுக்கிறார்கள். நீங்கள் ஏன் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆரோனும் மோசை அப்படியே தரைக்குப்புற கீழே விழுகிறார்கள், தாழ்த்துகிறார்கள். ஆனால் இவர்கள் பேச அந்த அதிகாரத்தை முழுது நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவு ஒரு ஆணவமாக ஒரு பேசியிருக்கிறார்கள். அது எப்படி ஆசாரியப்பட்டது எப்படி இச்சித்திருக்கிறார்கள் என்ற வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்திமதியெல்லாம் அவரை மோசே சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு கேட்கவே இல்லை. தேவன் இவரைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆரோனை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள்லாம் பணிவிடை செய்கிறீங்க, தேவனுக்காக பணிவிடை செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கவே இல்லை. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த 250 பேரும் சேர்த்து அவங்களோட ஆத்மாவும் வீணாக போய் அவங்களும் வீணாக போய் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இஸ்ரவேல் சபையில் இப்படி இருக்கும் பொழுது பாவியான மனுஷன் இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன செய்வார்கள், கெட்டு போவார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கும் பொழுது அந்த பாவியான மனுஷன், பாவம் செய்கிற மனுஷனை அவர் புறம்பே தள்ளிக்கொண்டே இருப்பார். ஓய்வினால் விறகு கூட பொறுக்கக்கூடாது. விறகு பொறுத்தான் அவனை கல்லால் எடுத்து கொண்டிருக்கிறாங்க 15வது அதிகாரத்தில். அப்படி என்றால் தேவனுடைய பிரமாணத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பிரமாணத்தில் அந்த இடத்துல புள்ளி வைக்குதுன்னு சொன்னால் புள்ளி வைக்க வேண்டும், புள்ளி இல்லை என்று சொன்னால் புள்ளி எடுக்க வேண்டும். கீழ்ப்படினா கீழ்ப்படி வேண்டும், அதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அதுதான் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக பாவம் நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஆத்மாவும் கெட்டு நம்முடைய சார்ந்த எல்லோருடைய ஆத்மாவும் கெட்டு போகிறது. தேவன் நீதியான நியாயத்தீர்ப்பு செய்வார். இன்னும் நாம் பார்ப்போம். இன்னும் ஏலியின் குமாரர்கள். ஏலி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 4வது அதிகாரம். அந்த பிணைக்காசும் ஓப்பனியும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வருகிற சிலரோட வேசித்தனம் பண்ணுகிறார்கள்.
இன்னும் காணிக்கைகளை அபகரிக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்துல எச்சரிக்கிறார். ஆனாலும் ஏலி தன் பிள்ளைகளை கடிந்து கொள்ளவில்லை. கடிந்து கொள்கிறார், ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்கவில்லை. ஒரு தான் கடிந்து கொள்கிறார். அதற்கப்புறமாக அவர் கடிந்து கொள்வதாக இல்லை. அவர்கள் இது ஆசிரியர் செய்யக்கூடாது என்று சொல்லி புறம்பே தள்ள வேண்டும், ஆசார ஊழியம் செய்யக்கூடாது என்று. ஆனால் அதை அவர் செய்யவில்லை. தேவனை காட்டிலும் அவர் பிள்ளைகளை மதித்தார். தேவன் எச்சரிப்பு கொடுத்தும் கூட அவர் என்ன செய்யலை. ஏலி அவர்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணவும் இல்லை. பிள்ளைகள் ரொம்ப மிகவும் கொடிதான ஒரு பாவத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால் என்ன ஆகிவிட்டது, பெலிஸ்தரோட யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர்த்த வெட்டி போட்டார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 2வது வசனம் கடைசி பதிலை பார்க்கும் பொழுது, அவர்கள் சேனையிலே போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள் என்று வசனம் சொல்கிறது. அந்த இடத்துல 4000 பேர் வெட்டுண்டு போனார் என்று வசனம் சொல்கிறது. சரி, நம்ம தோத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பெட்டி எடுத்து வரும்படியாக சொல்லுகிறார்கள். தேவனுடைய பெட்டி எடுத்து வரும்பொழுது ஆர்ப்பரிக்கிறார்கள். பெலிஸ்தரெல்லாம் பயப்படுகிறார்கள். நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது யுத்தம் நடக்கிறது. அந்த இடத்துல எத்தனை பேர் செத்து போனார் என்று சொன்னால் 10வது அதிகாரம் கடைசி பதிலை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலிலே 34,000 காலாட்கள் விழுந்தார்கள். 34,000 பேர் விழுந்தார் என்று வசனம் சொல்லு. அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டுச்சு. ஏலியும் செத்து போயிட்டார். அந்த ஏலி அந்த அவர்களை ஆசாரிகளை செய்யாதபடிக்கு தள்ளி போட்டார் என்று சொன்னால் இவ்வளோ பிரச்சனையே நடந்திருக்காது. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட பாவங்கள் இருப்பதனாலே தேவன் எத்தனை பேர்த்த சங்காரம் பண்ணிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்தோடினார்கள். பெலிஸ்தர் அந்த இடத்துல ஜெயித்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. இப்படி அநேக காரியம் நடக்கிறது. பாவம் செய்யும் பொழுது தேவன் எச்சரிக்கிறார். நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். வசனத்தின் மூலமாக கடிந்து கொள்கிறார். ஆனால் அந்த கடிந்து கொள்ளையில் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் மாறி தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் தேவனுக்கு விரோதமாக நாம் செய்து கொண்டோ இருந்தோம் என்று சொன்னால் நாமளும் கேட்டு அடுத்தவங்களையும் கிடப்போகிறோம். அப்படித்தான் நடக்கிறது. குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி. ஆனால் அப்படி நாம் எனக்கார்ந்து கொண்டும் நாம் அப்படி நடந்தக்கூடாது. ஒருவேளை சபையில் சகோதரர் ஒருவர் தவறு செய்தார் என்று சொன்னால், ஒரு சகோதரருக்கு விரோதமாக தவறு செய்தார் என்று சொன்னால், அவரிடத்துல போய் தனித்திருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்த குற்றத்தை உணர்த்த வேண்டும். அப்பவும் கேட்கலையா, சபையர் இடத்துல சொல்லி சபையர் போய் அவர்களை என்ன செய்யணும், அந்த குற்றத்தை உணர்த்தணும். 2-3 பேர் போய் அதுக்கப்புறம் சபையாரெல்லாம் சேர்ந்து போய் இது பண்ணணும். அப்பவும் கேட்கலன்னா சபைக்கு புறம்பாக வெளித்தள்ள வேண்டும் என்று சொல்லி மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் அதிகாரத்தில். ஏன்னா 2-3 வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பு கண்டிப்பாக தேவன் தருகிறார். மனம் திரும்பும்படியாக தேவன் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா தப்பிக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது. இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அனனியா சப்பீரால் சபையில் அனனியா சப்பீரால் இருக்கிறார்கள். அவர்கள் காணியாட்சிகளை விற்கிறார்கள். காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலரோட பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதில் ஒரு பகுதி வஞ்சித்து வைத்து பொய் சொல்லும்படியாக கணவன் மனைவி ஒருமைப்படுகிறார்கள். கணவன் அந்த இடத்துல காணியாட்சிகளை விற்கும் பொழுது, அதை எடுக்கும் பொழுது ஒரு பகுதியை வஞ்சித்து வைக்கும் பொழுது கணவன் நான் இப்படி வச்சிருக்கிறேன், நாம் இதை மட்டும் கொண்டு கொடுத்தலாம் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை. அவர் வஞ்சிக்கப்பட்டது இல்லாமல் தன் மனைவியும் சம்மதிக்க பண்ணியிருக்கிறார். நாம் இப்படி போய் சொல்லலாம், நாம் இப்படி போய் செய்யலாம், நீ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா என்று சொல்லி அவருக்குள்ளாக பாவம் செய்யும்படியாக அவர்களுக்குள்ளே இது பண்ணிட்டார். அந்த கணவர் அந்த அனனியா சரியாக இருந்திருந்தார் என்று சொன்னால் அவருடைய மனைவி ஆத்மாவும் தப்பித்திருக்கும், அவருடைய ஆத்மாவும் தப்பித்திருக்கும். ஏன் பொய் சொன்னீங்கன்னு சொன்னாலும் செத்து போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் கணவர் சரியாக இருக்கும் பொழுது மனைவியும் சரியாக இருப்பார்கள், பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள். இதெல்லாம் நம்மளுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த சம்பவமெல்லாம் நம்மளுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. ஒரு தவறு என்று சொல்லும் பொழுது அதை நாம் திருத்திக்க வேண்டும். மனைவின் இடத்துல அதை நீ செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். கணவன் செய்யும் பொழுது மனைவி இது வேண்டாங்க, இது தப்பு, தேவனுக்கு விரோதமானது என்று சொல்ல வேண்டும். இருவரும் ஒத்து போகிறார்கள், பாவம் செய்யும்படியாக ஒத்து போகிறார்கள். அதனால் அவர்கள் ஆத்மா வீணா போச்சு.
இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். கலாத்தியர் 5:9 புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவானத்தையும் உப்ப பண்ணும் என்று சொல்லி வசனமான சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது கொஞ்சம்தான், ஒரு பாவம் தான், ஒரே ஒரு செயல் தான். ஆனால் என்ன செய்கிறது? ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் பாதிக்கிறது. அனனியா செஞ்ச ஒரே ஒரு சின்னத்த ஒரு பொய் தான். ஆனால் என்ன செய்கிறது? அந்த குடும்பமே மரித்து போய்விட்டது. அதனால் அந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் பேக்கரியில் ப்ரெட்டு எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனோடு தான் ஈஸ்ட்டு போடுவாங்க. அந்த மாவு முழுது உப்பு பண்ணுது, புளிக்க பண்ணுது, உப்பு பண்ணுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு பாவியான மனுஷன் எவ்வளவு நன்மை கெடுக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அனனியா சரியாக இருந்துட்டு சொன்னால் நித்திய ஜீவன் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. அந்த மாவு அந்த கொஞ்சம் புளித்தமா மற்ற மாவு உப்பு பண்ணுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களையும் நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் வசனங்களை நாம் பார்ப்போம். மார்க் 7:11 இந்த பரிசேயர்கள்லாம் ஒரு காணிக்கை வைத்திருக்கிறார்கள். குர்பான் காணிக்கை. தாய் தகப்பன்மாருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா குர்பான் காணிக்கை கொஞ்சம் இத்தினோண்டு கொடுத்துட்டோம்னா கடமை முடிஞ்சிருச்சு, தாய் தகப்பன்மாருக்கு நான் எல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்பான் காணிக்கை ஒன்று வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது தனக்குண்டான பிரமாணத்தினை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமாக வாசித்து விடுவோம். யாத்திரையாகமம் 20ஆவது அதிகாரம் 1 to 11 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு உண்டான பிரமாணம், தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், விக்கிரகவனத்தை வணக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கப்புறமாக 12ஆவது வசனத்திலே அந்த பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் வாசிப்போம். யாத்திராகம் 20:12 வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. தேவனுடைய பிரமாணத்துக்கு அப்புறமாக தகப்பனை தாயை தான் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் திருடாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று வசனம் சொல்லப்படுகிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் தேவனுக்கு அடுத்தபடியாக நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஆனால் அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குர்பான் காணிக்கை வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் கனம் பண்ண தேவையில்லை, ஒரு காணிக்கை தகப்பன்மாருக்கு பெற்றோருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிச்சு, அவர்களை கனம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த பரிசேயர்களை பாவம் செய்தனாலே அந்த ஜனங்களையும் பாவம் செய்ய பண்ணுகிறார்கள். அதாவது அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும், சரியாக போதிக்க வேண்டும். சரியாக போதிக்கிறார்கள். இந்த குர்பான் காணிக்கை வச்சுக்கிறாங்க, அந்த விரல்நாள் கூட தொட மாட்டேங்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார். அதாவது அந்த தேவன் சொன்னார்னா அதை செய்யணும். அதை விட்டுட்டு அவர்களாக ஒரு கற்பனை பண்ணிட்டு அவர்களாக ஒரு பிரமாணத்தை வச்சுக்கிறது, அவர்களாக ஒரு பாரம்பரியத்தை வச்சுக்கிறது, அந்த பாரம்பரியத்தினாலே தான் வீணாக போகிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தை அந்த பக்கம் வச்சுட்டு இவங்க பாரம்பரியத்தை முன்னாடி வச்சுக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு எவ்வளவு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கறது இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 4-5. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்க உணவுகளாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான் என்று வசனம் சொல்லப்படும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும். புருஷர்கள் தன் குடும்பத்தை நன்றாக நடத்த, சொந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இப்படி கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒரு ராஜாவாக இருக்கிறதும் சரி, எல்லாரும் தன்னுடைய இஷ்டப்படியாக தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள். அதனால் அந்த குடும்பம் வீணாக போகிறது, அந்த சபை வீணாக போகிறது. இன்னும் சில நாட்களாக சபையில் சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுகிற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சகோதரர் அவர்கள் அந்த பைபிள் ஸ்கூலில் கிளாஸில் எடுக்கும்போது சொன்னார், சபையில் இப்படி இருக்கும் பொழுது, ஊழியர்கள் சகோதரர்கள் இப்படி இருக்கும் பொழுது அந்த சபை எப்படி இருக்கும்? வீணாகத்தான் போகும். ஊழியரே பண்ணுறாரு, நாம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது என்று சொல்லி கண்டிப்பாக அவர்கள் யோசிப்பார்கள். அதனால் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும். சபையில் இருக்கிறவர்கள், அதனால் நாம் குடும்பத்தில்
சரியாக ஒழுக்கமுள்ளவர்களாக சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கும்பொழுது தான் சபையில் அப்படி இருக்க முடியும். சபையில் அப்படி நடக்கும்போது வீட்டில் எப்படி நடக்கும்? சபை எப்படி முன்னுக்கு வரும்? ஆத்துமாக்களை எப்படி நாம் தேற்ற முடியும்? ஆத்துமாக்களை எப்படி சந்திக்க முடியும்? நாம் எப்படி யோக்கியமானதை செய்ய முடியும்? எப்படி பேச முடியும்? எப்படி மற்றவர்களை கடிந்து கொள்ள முடியும்? நாம் அந்த பாவத்தையும் செய்துவிட்டு நாம் மற்றவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? ஆத்துமாக்கள் வீணாகத்தான் போகும். அது அவர்கள் ஆத்மா நஷ்டமடைகிறது, மற்றவருடைய ஆத்மாவையும் என்ன செய்கிறார்கள்? நஷ்டமடை செய்கிறார்கள். ஒரு ஆத்மா ரட்சிப்புகளாச்சுன்னா பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்லுது. அவ்வளோ சந்தோஷம் உண்டான அந்த ஆத்மாவை குறித்து அவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று சொன்னால், அவர்களை சரியாக வழிநடத்தவில்லை என்று சொன்னால் தேவன் எவ்வளவு கவலைப்படுவார், எவ்வளோ வேதனைப்படுவார், எவ்வளோ கோபப்படுவார். தேவன் எரிச்சலுள்ள தேவன். நாம் சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சபையும் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். எல்லா இடத்திலும் நாம் சரி யோக்கியமானதை செய்யும் பொழுது எல்லா இடத்திலும் நன்றாக இருக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும். மெயின் அதுதான். நாம் பாவம் செய்கிற பொழுது தேவன் நம்மளை தண்டிக்கிறார், தன் குடும்பத்தை தண்டிக்கிறார். இதே நாம் பாவம் இல்லாமல் தேவனுக்கு சரியாக நாம் நடக்கும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர நன்மை கெடுத்தது. இந்த பரிசேயர்கள் ஜனங்களுக்கு வர நன்மை பரிசேயர்கள் கெடுத்தார்கள். நன்மை இஸ்ரவேல் ஜனங்கள் சாகிறதுக்கு காரணம் முதல் யார்? யெரொபெயாம். அநேக நன்மைகளை கிடைத்திருந்திருக்கும். அவர் பாவியான ஒரு மனுஷன் எவ்வளோ நன்மை கெடுத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனமான சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா பாருங்க, தன் குடும்பமே போச்சு ஒரு பாவியான மனுஷனாலே. நாமளும் அப்படி பாவியான மனுஷனை போல நாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாது இருக்கிறது. நம்முடைய பாவங்கள்னாலே நன்மை நமக்கு வரக்கூடிய நன்மை வரவட்டாமல் இருக்கிறது வசனம் சொல்லுது. சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். நாம் நினைத்தது நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகிறோம். தேவனிடத்தில் இன்னும் மன்றாடுகிறோம், தேவனை பரிசு பார்க்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நாம் பாவம் செய்கிறோம் என்கிற அந்த உணர்வு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் பாவம் செய்ய மாட்டோம். யாரும் தெரிந்தே பாவம் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை தெரிந்து அவர்கள் துணிகரமாக செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் சூடுண்ட மனச்சாட்சி. ஆனால் நாம் எப்பவும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் செய்யக்கூடாது. ஒரு தாட்டி செஞ்சோமா அது அதுக்கப்புறமாக செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு நன்மையான காரியத்தை செய்வார். நாம் தொடர்ந்து பாவமே செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எத்தனை தாட்டி மண்டிட்டு ஜெபித்தாலும் உபவாசம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்காது. வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாது இருக்கிறது. அதனால் நாமளும் பாவம் செய்து நம்முடைய குடும்பத்தாரையும் சரி, நம்ம சபையாரும் சரி, எதா இருந்தாலும் சரி, நாம் சரியாக இருந்தால் தான் மற்றவர்களும் நம்மளை பார்த்து சரியாக நடப்பார்கள். நாம் உப்பாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுங்கள். விளக்கை கொளுத்தி விளக்கை தண்டி மேலே வச்சா தான் எல்லோருக்கும் வெளிச்சம் கிடைக்கும். சாரம் இல்லை என்று சொன்னால் உப்பு என்ன செய்வார்கள்? வெளியே தான் கொட்டுவார்கள். சாரம் உள்ள உப்பாக இருக்க வேண்டும். அதனால் நமக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கனிகளினாலே அறிவியல் என்று வசனம் சொல்லுது. நாம் எப்படி செய்கிறோமோ அதனாலே மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் நல்ல கனிகளை கொடுப்போம் என்று சொன்னால் மற்றவர்களும் நல்ல கனியை கொடுக்கும்படியாக முயற்சி செய்வார்கள். மாம்சத்தின் கிரிகளை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களும் மாம்சத்தின் கிரியை தான் வெளிப்படுத்துவார்கள். கலாத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம் ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நன்மையாக இருக்கும், நம்மளுக்கும் நன்மையாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் நன்மையாக இருக்கும். அதனால் நாம் தொடர்ந்து தேவனுக்கு நல்ல கனிகளை நாம் கொடுக்கும்படியாக இருப்போம். ஏனென்று சொன்னால் பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கொடுப்பான் என்று வசனம் சொல்கிறது. நாம் செய்கிற பாவமே நம்மளுக்கு நன்மை வரவட்டாமல் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அதன்படியாக வரக்கூடிய நாட்களிலே இத்தனை நாள் நாம் எப்படி இருந்தோமோ சரி, ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே நாம் சரியாக நடந்து கொண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையை அவர் கொடுக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோம்.